வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசி. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தில் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்று அவன் அந்த தேவனுடைய மகா பெரிய தூதனானவர் அவன் யோவான் ஸ்நானனை பார்த்து, மறுரூபமாக்கப்பட்ட யோவான் ஸ்நானனை பார்த்து அவன் அங்க சொல்லப்பட்ட, நீ எழுது, அவன் தேவனுடைய அவன் கல்யாண வீட்டிலே அவன் பிரவேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் நீ எழுது, உன் புஸ்தகத்தில் உன் இதயத்தில் எழுதிக்கொள். அவன் கல்யாண வீட்டிலே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவன் சேர்ந்தவர்கள் அல்ல, அவன் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவன் பாக்கியவான் என்று எழுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேகமான காரியங்களை இந்த இருதய பலகைகளை எழுதுகிறோம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் இந்த இருதயத்திலே அவன் நாம் எதை அவன் எழுதி கொள்ள வேண்டும் என்றும், இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்திலே எந்த காரியத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவன் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவன் நாம என்ன செய்கிறோம் சொன்னா, இப்படி எழுத வேண்டிய காரியங்களை யாவும் ஆண்டவர் தங்குற அவன் இந்த வாசஸ்தலமாய் இருக்கிற இந்த அவன் இருதயத்திலே அவன் நாம அலங்கரிக்க வேண்டிய வார்த்தைகளை விட்டுக்கொண்டு, அல்லேலூயா, 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 சொல்லப்பட்டிருக்கிறது போல அவன் கல்யாண வீட்டிலே அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுத வேண்டிய வார்த்தைகளை விட்டுவிட்டு அவன் மேன்மையா இல்லாத அவன் உலக பிரகாரமாய் இருக்கிற வார்த்தைகளை இந்த இதயத்தை எழுதுகிறோம் என்று சொன்னா, ஆண்டவர் தங்குகிற வாசஸ்தலத்தில், ஆண்டவர் வீற்றிருக்கிற இந்த இருதயத்தில் அவன் நம்ம வேறு அலங்கரிப்பற்ற வார்த்தைகளை நம்ம வைக்கிறோம் என்று சொன்னா, அவன் இயேசு வாசம் பண்ண மாட்டார்.